கொடும் குற்றங்களில் ஈடுபடும் சிறார்களை வயது மூத்தோராக கருதி தண்டிப்பதற்கான சட்ட மசோதா மீதான விவாதம் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட வாய்ப்பு உள்ளதா என்பது குறித்து எமது டெல்லி செய்தியாளர் சலீமிடம் கேட்கலாம். சலீம், சிறார் குற்றங்கள் தொடர்பான இந்த புதிய மசோதா நிறைவேற்றப்பட வாய்ப்பு உள்ளதா? அது பற்றி சொல்லுங்க. வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னாலும், ஒரு சில அரசியல் கட்சிகள் வெளிப்படையாக நாங்க இந்த பில்லை சப்போர்ட் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லாம எங்களுக்கு இன்னென்ன திருத்தங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி இப்ப நாடாளுமன்றத்துல ராஜ்யசபால பேசி வந்ததை நாம எல்லாம் கேட்டிருப்போம். இது ஒரு பக்கம் இருக்கையில் இது ஒரு சந்தேகத்தை எழுப்புது. இவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்களா, பில்ல பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, நிறைவேற்றுவார்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருப்பினும் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப தெளிவா தெரிகிறது. அரசியல் கட்சிகள்லாம் பொதுமக்களுடைய அபிப்பிராயத்திற்கு பயப்படுகிறார்கள். ஒருவேளை நாம இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒருவேளை பொதுமக்கள் மத்தியில நம்மளுடைய மதிப்பு என்னாகிறது என்ற கேள்வி நிறைய பேருக்கு எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம பல கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் கிட்ட நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ள பேசும்போது நமக்கு தெரிய வந்தது. அதாவது கட்சிகளை பொறுத்தவரை அவங்க டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. வெளிப்படையா சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கட்சிகள் மட்டுமே சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, திருத்தம் இதெல்லாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருப்பதால் எப்படி அவங்க இதற்கு ஓட்டு போட்டு இந்த குறிப்பிட்ட மசோதாவை நிறைவேற்றி விடுவார்கள் என நாம் எதிர்பார்க்கலாம். ஆளும் கட்சியான பாஜக என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு 10 மணி ஆனாலும் சரி, 11 மணி ஆனாலும் சரி, மசோதாவை நிறைவேற்றியே தீருவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க.